ஏய் மாட்டிருக்க டேய் மாட்டிச்சா பெருசா மாட்டிச்சா எனக்கு முடியல மீன் பிடிக்கிறத வீடியோ எடுக்க ஆள் இல்லாமல் இருக்குது, என்ன பண்ணுறது? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் மீனை மட்டும் பிடிக்கணும் காமிக்கிறேன். ஸோ போட்டிக்கு ரெடியா 3 பேரும்? ரெடி. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவா. இங்கே பார்த்துட்டே இருந்தால் இங்கே மீன் கிடச்சிச்சு. மக்களே நம்ம எப்பயும் பிடிக்கிற இடத்துல அடா அதுக்குள்ளே சிக்க விட்டாதீங்கடா, ஐயோ கத்தாதீங்கடா. கவுசி ஒரு மீன் பிடிச்சிட்டான், சூப்பர். நம்ம எப்பயும் போகிற இடத்துல போட்டுட்டு இருந்தோம், அங்கே மீன் சரியாக கிடைக்கல. ஸோ அதுக்கு இப்போ கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கோம். ஸோ இங்கே சின்ன சின்ன மீன் கிடைச்சாலும் 1-2 மீன் கிடைக்குது. ஸோ பார்க்கலாம் கடைசி யார் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு. இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தோம்னா கவுசி செம்மையாக பிடிச்சிட்ருக்கான். ஒரு பெரிய மீன் பிடிச்சிட்டான், வேறு லெவல். போடு போடு உள்ளே போடு உள்ளே போடு உள்ளே போடு. கட் பண்ணுங்க. ஒரு பெரிய மீன் நமக்கு மாட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு பிடிச்சதில் இதுதான் கொஞ்சம் பெரிய நினைக்கிறேன். இந்த இங்கே இது வரைக்கும் பிடிச்சதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கடவுளே விஜய் அப்படிதான் கிளாஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்களா, மிஸ் பார்த்துட்டு சொல்லுன்னு உனக்கு கடவுள் அஜித் அடா உனக்கு கடவுளே இல்லையாடா என்ன எப்படி மழை மட்டும் வாங்காவும் யார் நடிக்க சீரியா ரசிக்க மட்டும் தான் செய்யணும். அதுக்குன்னு அவங்க தான் நம்ம கடவுள், அவங்க தான் அப்படின்லாம் வரக்கூடாது. ஜஸ்ட் ரசிங்க, அவ்வளோதான். ஆனால் காப்பிரைட் வந்துருந்தா பாட்டெலாம் பாடாதீங்க. காப்பிரைட்னா இப்போ வருதுல மீன், அதுதான் சொல்ல எடுக்க மாட்டேன். எங்கே நீ எடுக்கிறப்ப மீன் கிடைக்க மாட்டேங்குது, நல்ல மீன். ஈக்குதான் அது கவுசி சொன்னல. இல்ல சின்னதான் ஏதோ ஒன்று அவன் சைஸ். ஓகே ஓகே போதும் போதும், அடுத்து உள்ள வச்சுக்கலாம். கஷ்டமாக இருக்கு. ஒரே ஃபேமிலியே என்னோட தகையும் தெரியுது, உன்னோட தகையும் தெரியுது. மீன் தான் எந்த தகையும் கிடைக்கும். எடுக்கிறா விட்டுட்டேடா. சோ பெரிய மீன்ரா. நீங்க மட்டும் போட்டு பேச மாட்டீங்களா? பிடிச்சிக்கிற அது மேலே தூக்கி காட்டு சீக்கிரம். கொஞ்சம் பெருசு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா என்னடா ஃபர்ஸ்ட் பொருள் எடுத்து அடிக்கிட்ட முன்னால தொட்டி உள்ள. இங்கே பார்த்துட்டே இருந்தால் இங்கே மீன் கிடச்சிச்சு. அரே பாபா என்னடா மீன்டா. ஏய் கொஞ்சம் சும்மா இருங்கடா, வீடியோ அப்புறம் நம்ம பார்க்கும்போது நமக்கே என்னடா இப்படி காட்டு கத்துறோன்னு தோணும்டா. போய்கிட்டே இருக்கு, விட்டு விட்டு எடுத்துதுன்னா இருக்காது, இப்படி தான் இருக்கும். அரே கெளுத்திடா, அதை பிடிச்சி காட்டுறா கவுசி. இதான் அதனால தான் ஓகே ஓகே. இதுதான் கெளுத்தி மீன். செல்லா காசு ஒன்று பிடிச்சிருக்கான். ஸோ இது நம்ம தேவையில்லை, நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். கவுசிக்கு ரிலீஸ் பண்ண. இல்லை செத்துருச்சா? ஓடல. ஏய் அதுலேயும் மீன் மாட்டிக்கிச்சா? ஏய் வேற லெவல்ப்பா. இது ஒரு செல்லா காசு விட்டு இங்கே ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க. ஏய் இது செல்லா காசோட பெரிய சைஸ் போலடா. இரு அப்படியே இரு. கவுசி வந்து செல்லா காசோட ஒரு பெரிய உருவத்தை பிடிச்சிருக்கான். ஜிலேபி தான் அது. ஜிலேபியோட கொஞ்சம் கலர் ஜிலேபியாக இருக்குது. ஓகே ஓகே உள்ளே வச்சுறேன். மாட்டிச்சாடா? ஈத்து பார்க்கட்டா? ஏய் மாட்டிச்சா? பெருசுரா. ஏய் பெருசுரா, கொஞ்சம் பெருசு.
கொஞ்சம் கொஞ்சம் பெருசு. 1/2 கிலோ. இறா பார்த்து பிடிடா, பார்த்து பிடி, கீழே விழுந்துடும், பார்த்து பிடி. ஆனால் ஒழுங்கு கிடைச்சிட்டாங்களா? இன்னும் ஊக்காவில் கீழே போட்டுறாதா. அப்படியே 1/2 கிலோ. 1/2 கிலோ இருக்குமா? பெருசு தான் இது. 1/2 கிலோ இருக்குமா? அப்போ ஐயோ, ஆனால் ஒழுங்கு கிடைச்சிட்டாங்களா? இரு 1/2 கிலோ இருக்குமாண்ணா? என் நிலைமை பார்த்தியா, நானே வீடியோ எடுத்து நானே பிடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. கெளுத்திடா. ஆனால் சைஸ் வேற. கெளுத்தி ஆப்பிரிக்கான்டா, இது ஆப்பிரிக்கான சவுண்டு பார்த்தியா, கோய் 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 கோய். மக்களே, இது ஒரு பெரிய மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு ட்ராப் தான். ஏன்னா பெரிய புழு போட்டிருக்கேன். ஒரு பெரிய மீன் கிடைக்குதான்னு பார்த்துருவோம். அங்கே கட்டு. கண்டிப்பாக அந்த மூலையில் ஒரு பெரிய மீன் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா ரெடியா? ஓகே இருக்கு. சின்ன மீனா பெரிய மீனா? சொன்ன மாதிரி கொஞ்சம் பெரிய மீன் தான். மீடியம்ண்ணே. ஓகே மீடியம் பரவாயில்ல, கிடச்சிருக்குல்ல. ஜூம் குறைச்சிட்டியா? அப்பெல்லாம் பண்ணாதடா. ஜூம் குறைச்சிட்டியா? ஜூம் குறைச்சிட்டேன். அந்த இருக்குதெல்லாம் எடுத்து ஒரு உழுவு கிடச்சிருக்கு மக்களே. எப்போ அவ்வளோ நேரம் வச்சு ஒரு உழுவு கிடச்சிருக்கு. கடைக்கார உழுவங்க கிடச்சிச்சு. ஓகே ரைட், கட் பண்ணிக்கோ. மக்களே, 2 பேருமே கவுசிக்கு நான் 2 பேருமே ஒரே சைஸில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஒரே டைமில் அதுவும் இருக்கும்போது அதை உங்கள்கிட்ட காட்ட முடியல. அதனால் இழுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். செம சைஸு, சூப்பர் சூப்பர். இது அப்பா, இது அம்மான்னு நினைக்கிறேன். 10 கிலோ விட்டுறாத. கட் பண்ணுறியா? இது புரிய முடியல, கொஞ்சம் லைட் சின்னது. கொஞ்சம் சின்னது தான். பட் ஆனால் அந்த பெரிய மீன் விட்டுட்டோம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன சைஸ் தான். பெரிய மீன்லாம் உள்ளே இருக்குது. நான் சொல்கிறேன் கிடைக்கும், ஆனால் கிடைக்காது. கிடைக்கும் ஆனால் நான் சொல்கிறேன் 2 பேரும். பிரபா மட்டும் குறை சொல்லிட்டு இருக்கேன். அவன் கரெக்டாக ஈக்கும் போது இப்படி பண்ணிட்டு இருக்கான்டா. அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு மழை கீரி போட மாதிரி. அங்கே பாரு ரெடியா? எடுத்துட்டாங்க. இது புரிச்சடா, சின்னது. இங்கே ஃபோக்கஸ் பண்ணிவிடு, கேமராவில் தெரியுதான்னு பாரு. அதே இருடாண்டா. பிங்க் கலர் எட்ரா வீடியோ இங்கே காட்டு. தலை மண்டையில போட்டு அடிக்கிறேன். என்ன இது என்ன? அவன் கை விரல விட்றா. லூச்சியா? ஓகே. வீண்டு ஷிட், இவன் என்னடா இப்படி எடுக்கிறான்? அப்படி எடுறான். போதும், நீ போடுறா. நீ அப்புறம் வீண்டு கிளி ஆன் பண்றா. செக்கர் பாதா இதோட பெருசாது. இதோட எல்லாம் சரியான அண்ணா, நீ சரியான ஃபிஷ். டச் பண்ண அந்த மீன் மேலே வீடியோவில் மீன் மேலே டச் பண்ண, அப்போ தான் ஃபோக்கஸ் ஆகும். ஓகே, கொஞ்சம் மக்களே, லாஸ்ட் மீன் நம்ம பிடிச்சதுக்கு இந்த புழு தான் கடைசி புழு. அதுக்கு ஒரு பெரிய மீன் கிடச்சிருச்சு, தெரியுதுங்களா? சூப்பர். ஓகே, நம்ம மேலே போயிட்டு சரி நம்ம மேலே போயிட்டு யார் அதிகம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெஷ் மீன் மக்களே, என்னோட மீன் எவ்வளோ இருக்குன்னு நம்ம வெயிட் பார்க்க போகிறோம். யா, நம்ம 2 கிலோ சொன்னோம், கிட்டத்தட்ட 3 கிலோக்கே இருக்குது. அதாவது 2 கிலோ கிட்டத்தட்ட 3 கிலோ இருக்குது. ஸோ அடுத்து கவுசி எவ்வளோ இருக்கான்னு பார்த்துடலாம். அது எவ்வளோ இருக்குன்னு காட்டு, அதிலே தெரியும். கரெக்டாக 1 கிலோ இருக்குது. கவுசி கரெக்டாக 1 கிலோ மீன் பிடிச்சிருக்கேன் இன்றைக்கி. ஸோ மக்களே, இன்றைக்கி ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் ஜெயிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ மீன் பிடிச்சிருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கவுசி வந்து ஒரு 1 கிலோ பிடிச்சிருக்கான். பிரபா வந்து ஒரு 5 மீன் பிடிச்சான், ஒரு 1/4 கிலோ பிடிச்சிருப்பான். தருண் வந்து பெருசாக ஒன்று மீன் இன்னைக்கு அவனுக்கு கிடைக்கல. ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஜெயிச்சது நான் தான். ஸோ இந்த ராசியான தூண்டி என்கிட்ட தான் இருக்க போகுது. உங்களுக்கு இந்த தூண்டி வேணும்னா என் கூட பீட் பண்ணி இந்த தூண்டியை நீங்கள் வின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தூண்டி வேணும்னா என் கூட மீன் பிடிக்க வாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பாய் மக்களே.